ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 20 இந்தியா vs இங்கிலாந்து. ஸோ நேற்று இந்தியா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சோக்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருந்த மேட்சை வந்து விட்டுட்டாங்க. ரன் பால் கேம் தான் இருந்தது. ஸோ பேட்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 288 ரன்ஸ், நல்ல ஒரு டோட்டல் ஃப்ரம் இங்கிலாந்து. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஏமி ஜோன்ஸ் நல்ல ஒரு 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் எதுவும் வரல. இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் சூப்பராக விளாண்டாங்க. தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா ஹித்தர் நைட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாங்க. சரியான ஒரு நாக் ஃப்ரம் ஹித்தர் நைட். தென் கேப்டன் நேச்சுரல் பிரெண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்தியாவோட பவுலிங் வந்து எடுத்துட்டோம்னா தீப்தி சர்மா ஃபென்டாஸ்டிக்காக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 4 விக்கெட்ஸ். இந்தியா அந்த பர்டிகுலர் டார்கெட் சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சூப்பராகவே வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வந்து ஒரு 80 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. என்னதான் அவங்க 80 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் அந்த ஒரு 100 வந்து ஸ்கோர் பண்ணி அந்த மேட்ச் வின்னிங் நாக் அடிச்சிருந்தாங்க. இனிமேல் சூப்பராக இருந்திருக்கும். தென் ஹர்மன் பிரீத் கௌர் அவங்களோட பெஸ்ட் எப்படியோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்துச்சு. சூப்பரான ஒரு 70 ரன்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் ஆடிட்டு இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எப்போ அவங்க 2 பேர் விக்கெட் லூஸ் பண்ணாங்களோ அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. தென் தீப்தி சர்மா நல்ல ஒரு ஃபைட்டிங் 50 வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்களோட விக்கெட் லூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டோட்டலி காட் கொலாப்ஸ்ட். ஸோ இங்கிலாண்டோட பவுலிங்ல இருந்து எடுத்துனா கேப்டன் நேட் ஷீவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 4 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த டோர்னமெண்ட்டில் அன்பீட்டனாக இருந்து செமிஃபைனல்ஸ்க்கு ரீச் பண்ணிட்டாங்க.